அடுத்து ஷாஜஹான்ங்கிறவர் கேட்கிறாரு, இன்றைய ஆன்லைன் நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் கேஷ்பேக் எனும் தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாமா? மார்க்க ரீதியாக அனுமதி உண்டா? பதில் தரவும் கேட்கிறாங்க. அதாவது இந்த கேஷ்பேக்ங்கிறது ஆன்லைன்ல மட்டும் கிடையாது. அது சாதாரண வியாபாரத்திலேயே அது சிடி கேஷ் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. இது ஆன்லைன்ல சொல்லும்போது கேஷ்பேக்னு சொல்லுவாங்க. இந்த சாதாரணமாக சொல்லும்போது என்ன செய்வாங்க, கேஷ் டிஸ்கவுண்ட் சொல்லி என்ன செய்வாங்க, தள்ளுபடின்னு வச்சுக்கிறோமே, இப்படி செய்யலாமான்னு கேட்கறாங்க. அதாவது இந்த ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கினா ஒரு 100 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு கேஷ்பேக் தருவோம் என்று சொல்லி அந்த 100 ரூபாயை அதில் கழிக்கவும் செய்வோம். அல்லது அந்த பாயிண்டை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு வேற ஜாமான் வாங்கும் பொழுது அந்த 100 நீ கழிச்சுக்கலாம். வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி வவுச்சரா கொடுப்போம். ஒன்னு காசா கூட கொடுத்ததை கழிச்சு விடுவான், இல்லைன்னா வவுச்சர் மாதிரி கொடுத்து என்ன செய்வான், அதை வச்சுக்கிட்டு சேமிச்சு வைத்துக் கொண்டு நம்ம அடுத்த ஜாமான் வாங்கும்போது கழிச்சுக்கலாம். இதை தரலாம். இது தருவது நமக்கு ஹலால் ஆகுமா, கூடுமா? ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாமா, அப்படி நம்ம ஒரு வியாபாரியா இருந்தோம்னு வைங்களேன், இப்படி நமக்கு செய்யலாமான்னு ஒரு கேள்வி. அப்படி செஞ்சாண்டா நம்ம நுகர்வோரா இருந்தோம்னு வைங்க, அதை வாங்கலாமான்னு ஒரு கேள்வி. ரெண்டு விஷயத்துக்கு நம்ம இதுக்கு ஆன்சர் பார்க்கணும். பொதுவாக இந்த தள்ளுபடி என்பது இருக்கு இல்லையா, அந்த தள்ளுபடி என்பதுல நிஜமான தள்ளுபடியும் இருக்கிறது, அதாவது மோசடித்தனமான தள்ளுபடியும் இருக்குது. தள்ளுபடி செய்யலாம். அதாவது என்ன தள்ளுபடி செய்யலாம்னு கேட்டா, உதாரணம் சில பொருள் கம்பெனி பொருளை தயாரிப்பாங்க, வருஷ கடைசி ஆகி போயிடும், இப்ப டிசம்பர் மாதம் வந்துடும், அல்லது மே மாசம் கணக்கு காட்டுறாங்களா, மார்ச் மாசத்துல என்ன செய்வாங்கன்னா, மார்ச் ஏப்ரல்ல அந்த இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் புதுசா தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க கணக்கு காட்டுறதுக்காக வேண்டி. இந்த பொருள் அது விற்கலன்னு சொன்னா 1 வருஷம் தள்ளி போயிடும். அதுக்காக கம்பெனி என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பொருள்களை கொஞ்ச நாள் தான் அதுக்கு வேல்யூ இருக்குது, அது இன்னும் எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்குது, அது சீக்கிரம் வித்து ஆகணும் அப்படின்னு தெரியும் போது ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சிட்ட காரணத்தினால என்ன செய்வான்னு கேட்டா, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீம்பான். எல்லா காலத்தையும் தரமாட்டான். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எதுக்கு சொல்லுவான், இன்னைக்கு தான் தயாரிச்சு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்ல மாட்டான். எப்ப சொல்லுவான்னு கேட்டா, தயாரித்து அவனுக்கு விற்கவே மார்க்கெட் போகவே மாட்டேங்குது, அப்படி பொருளா இருந்தா சரி அசலாச்சும் கிடைக்கட்டுமே, ஒண்ணுக்கு ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லுவான். அல்லது என்ன செய்வான்னு கேட்டா, அது டேட் முடிய காலாவதியாக போகுது, இன்னும் 6 மாசத்துக்குள்ள விற்கலன்னா வீணா போயிடும், ஒண்ணுமில்லாம லாஸா போறதுக்கு பதிலா ஒண்ணுக்கு ஒன்னு ஃப்ரீன்னு கொடுத்தோம்னா எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க. இப்படி செய்யறான். இதுல என்னன்னு கேட்டா, ஏமாத்திரம் ஒண்ணும் கிடையாது, கரெக்டா செய்யறான். சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா, வேணும்னு தள்ளுபடிக்காக வேண்டியது ஆடி தள்ளுபடி மாதிரி 100 ரூபாய் புடவைக்கு 300 ரூபான்னு விலையை விட்டுவாங்க. புதுசா ஸ்டிக்கர் நேத்து வரைக்கும் 100 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க. 100 ரூபாய்க்கு வித்த ஒரு புடவைய பிச்சு பிச்சு ஒட்டிலாம் நிறைய மாட்டிருக்கிறாங்க. நீங்க அந்த வாங்கிட்டு போய் பிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், மேல உள்ள ஸ்டிக்கர்ல ஒரு விலை போட்டிருக்கும், அதான் உங்களுக்கு தள்ளுபடி விலை. அதை உரிச்சு பாத்தீங்கன்னா கீழே ஒரு விலை போட்டிருப்பாங்க, அதான் நேற்று வித்த விலை. அப்ப நேற்று வித்த 500 ரூபா ஒரு சட்டைய என்ன செய்வாங்க, 1000 ரூபான்னு ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு உங்களுக்கு 600 ரூபாய்க்கு தர்றேன்பாங்க. இது தள்ளுபடியா? இது ஏமாத்துறது. நீ நெசமா தள்ளுபடின்னு சொன்னா நேத்து என்ன மாதிரி வித்தியோ அந்த விலையிலேயே தள்ளுபடி பண்ணணும். நீ அதோட கூட வாங்குறான். ஆடி தள்ளுபடி பூராவுமே மோசடி, ஃப்ராடு தான். வேணும்னு என்ன செய்யறா, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக விலையை கூட்டி விட்டு நம்மளுக்கு தள்ளுபடி தான் ஏமாந்துருவாங்க. இந்த ஆடி தள்ளுபடியில் வாங்குற எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஆடிக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தாலோ ஆடிக்கு பின்னாடி வாங்கியிருந்தாலோ அதோட கம்மியா வாங்கலாம். இந்த ஆடியில வாங்கினா உங்களுக்கு கூட தான், ஆனா உங்களுக்கு எதுல ஏமாத்திடுறாங்க, 1000 ரூபாய் போட்டது 500 ரூபாய் தர்றான். அப்படி 1000 ரூபாய் போட்டிருக்கல, 500 ரூபாய் தர்றான்ல. போட்டு யாரு போட்டா, வகியாது இவன் தானே போட்டான். 1000 ரூபான்னு போட்டது யாரு, இவன் தான் போட்டுக்கிட்டான். அப்ப அவன் இந்த மாதிரி போட்டு இப்படி ஃப்ராடான தள்ளுபடி இருக்குது. இது மக்களை ஏமாத்துற தள்ளுபடி கூடாது. அது போக சில நேரத்தில் நமக்கு பணம் அவசரமா தேவைப்படும். உதாரணமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு கம்பெனிக்கு 1ஆம் தேதிக்கு பணம் கேட்டு வருவாங்க. நான் வியாபாரி, நிறைய கடனை வாங்கி போட்டிருப்பேன், அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு வசூல் ஆகல. அப்ப நான் என்ன செய்வேன், அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய பொருளை அசலுக்கு கூட நான் கொடுப்பேன் என்று ஒரு நாள் மட்டும் சொல்லுவேன். அது யாரும் ஏமாத்திருக்கு நான் சொல்லல. எதுக்கு அதை செய்யறேன், எனக்கு பணம் தேவைப்படுது. இன்னைக்கு நான் வாங்கினா தான் அந்த வியாபாரிக்கு, மொத்த வியாபாரி கொடுத்தா தான் என்னுடைய வியாபாரத்தை நேர்மையா நான் கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவசர பண தேவைங்கிற காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டி இருக்கிறது, நம்மகிட்ட 5 லட்சம் ரூபா தான் இருக்குது, நம்ம இந்த பொருளை என்ன செய்வோம், நம்ம தள்ளுபடி விலையில கொடுப்போம், அசலுக்கே கூட கொடுப்போம், அல்லது லாபத்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கறான்னு சொன்னா அவன் ஏமாத்தலாம் இல்ல, அவனுடைய தேவைக்காக வேண்டி அவனுடைய லாபத்தை விட்டு கொடுக்கறான்.
கேஷ்பேக் எப்படின்னு கேட்டா, நிஜமாக ஒரு 1000 ரூபாய் பொருளுக்கு 100 ரூபாய் அவன் தள்ளுபடி பண்ணான்னு சொன்னா 200 ரூபாய் லாபம் வச்சிருக்கான், 100 ரூபாய் தள்ளுபடி பண்றான். அப்படி 100 ரூபாய் தள்ளுபடி பண்ணான்னு சொன்னா அவன் லாபத்தை குறைச்சால் அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்துகிட்டு இந்த தள்ளுபடி பண்றதுங்கிற முடிவு எடுத்துட்டு என்ன செய்வான்னு கேட்டா, 1000 ரூபாய் பொருள் 2000 ரூபாய்க்கும் வித்தியாசம் நல்லா விளங்கிட்டீங்களா? 1000 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு தான் எப்பவுமே விற்பான். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி 100 ரூபாய் தள்ளுபடி பண்றான். இதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. நஷ்டத்துக்கு விற்கவும் அவனுக்கு உரிமை இருக்கிறது, லாபத்தை குறைச்சிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப 1000 ரூபாய் பொருளுக்கு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட், கேஷ்பேக்கு, அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட், தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சான்னு சொன்னா இதுல என்ன குற்றம்? அதுக்கு ஒரு குற்றம் இல்லை. ஆனால் இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 1000 1200 ஆக்கி திடீர்னு 200 டிஸ்கவுண்ட்டுமா. டிஸ்கவுண்ட் தரானா ஏமாத்துறானாங்க. நேத்து 1000க்கு விற்றான், இந்த டிஸ்கவுண்ட் முடிஞ்ச பிறகு நாளைக்கு 1000 ரூபாய் விற்க போறான். 200 ரூபாய் ஏத்தி விட்டு நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி நம்மளை மோசடி பண்றான் பாருங்க. அந்த மோசடி பண்ணக்கூடிய அதை செஞ்சான்னு சொன்னா அவன் முஸ்லிமா இருந்தால் அது கூடாது, அவன் குற்றவாளி. ஏன் ஏமாத்துற மக்களை? நீ அந்த விலை என்னன்னு நீ ஏற்கனவே 1000க்கு வித்து இருக்கிற, நாளைக்கு விற்க போற, 1000 ரூபாய்க்கு உனக்கு விற்க ஏழும்னு ஒரு கொள்கை உள்ளவன். நீ 1000 ரூபாய்க்கு 800 ரூபான்னு கூட கொடு, விலையை குறைச்சி. நீ விலையை 200 ரூபாய் ஏற்றி தள்ளுபடி பண்றேன்னா அதுக்கு அது அயோக்கியத்தனம் தானே. இதை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் வாங்கிக்கலாமன்னா நம்ம ஏமாத்திர வாங்கிட்டு போவோம். உங்களுக்கு என்ன, அவன் 1200 ரூபாய் போட்டு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தான்னு சொன்னா அது என்ன, அந்த பொருளுக்கு உள்ள விலையை 1000 ஆக்கியிருக்கான்னு அர்த்தம். இது நீங்க வாங்கிக்கலாம், அவன் செய்யக்கூடாது. அதாவது தள்ளுபடி டிஸ்கவுண்ட் என்பதெல்லாம் மோசடியாகவோ ஏமாற்றுதலாகவோ இல்லாம அவனுடைய அவசர தேவைக்காக வேண்டியோ, பொருள் மார்க்கெட்ல மூவ் ஆகவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டியோ, அல்லது வேற ஒரு டேட்டு காலாவதியாக போகுது என்ற ஒரு காரணத்தினாலேயோ, அல்லது கம்பெனியை மூடிட்டு என்ன செய்ய போறாங்க, க்ளோஸ் பண்ண போறாங்க, எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போறான், ஊரை விட்டு காலி பண்ணி போக போறான் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டியோ சில குறைச்சு கொடுக்கதான் செய்வார்கள். அந்த மாதிரியான தள்ளுபடி கூடும். இந்த ஆடி தள்ளுபடி மாதிரியான தில்லு முள்ளு மோசடி பண்றது, பொருளை ஏற்றி விட்டுட்டு இறக்குறதுங்கிற வேலையெல்லாம் மார்க்கத்தில் கூடாது.